ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல வந்து பார்க்குறீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் மென்ஷன் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இல்லன்னா எல்லா அப்டேட்ஸுமே ரெகுலரா போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழ வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2019-20க்கு ரிட்டர்ன் வந்து சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மெயில்ல தான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நமக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சிலேருந்து எங்களுக்கு வந்து கிளையன்ட்க்கு வந்து மெயில் வந்திருக்கு. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 24ல வந்திருக்கு. நாங்க எப்போ பார்த்தோம்னா, ஏப்ரல் 29ல தான் வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட 5 டேஸ் கிட்ட 5 டேஸ்க்கு அப்புறம் தான் நாங்க மெயிலே வந்து செக் பண்றோம். அப்பதான் வந்து அ பார்த்துருக்கோம். இந்த மாரி கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலயும் வந்து எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டில எந்த ஒரு நோட்டீஸும் வரல, எதுவுமே வரல. பட் ஆனா மெயில்ல மட்டும் அனுப்பியிருக்காங்க. ஸோ நாங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் நாங்க வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு. என்னைக்கு 29ஆம் தேதி நம்ம வந்து சப்மிட் பண்ணிருக்கோம். ஏப்ரல் 29. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து மே 1ல வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த மாரி அசஸ்மென்ட் 10ன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலயும் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல. ஜிஎஸ்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் வந்து வரல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப ஷோ பண்றேன் பாருங்க. ஜிஎஸ்டில வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சர்ச்ல யூசர் சர்வீசஸ்ல வியூ நோட்டீஸ் அண்ட் ஆர்டர். இதுல போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தெரியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டீஸ் வந்து எப்ப இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 7/5/2024ல தான் நமக்கான போர்ட்டல்ல வந்திருக்கு. பட் ஆனா நமக்கு வந்து மெயில் கம்யூனிகேஷன்ல மே 1ஆம் தேதி அனுப்பிட்டாங்க. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா, இது ஒரு 5 டேஸ் கழிச்சு ஆஃபீஸ்ல போய் விசிட் பண்ணோம். விசிட் பண்ணி இந்த மாரி நோட்டீஸ் வந்திருக்கு. என்ன ரீசன் கேட்டப்போ, எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே குடுத்துட்டு வந்தது என்னைக்கு 7ஆம் தேதி நாங்க போயிட்டு வந்தோம். அதுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நோட்டீஸ் வந்து ஆன்லைன்லயே வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 13, 15ஆம் தேதிக்குள்ள வித்தின் 15 டேஸ்க்குள்ள பண்ணணும்னாங்க. நம்ம வந்து ரிப்ளை வந்து 13ஆம் தேதியே வந்து பண்ணிட்டோம். பட் ஆனா ஆஃபீஸர் வந்து மறுபடியும் நம்மளுக்கு கால் பண்ணி, எனக்கு வந்து சைட்ல வந்து எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சதே வந்து எனக்கு காட்ட மாட்டேங்குது. ஸோ நீங்க ரிப்ளை பண்ணது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு மெயில் மூலியமா நீங்க ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, எப்போ நம்ம ரிப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி. பட் ஆஃபீசர் நம்மளுக்கு கால் பண்ணது 17ஆம் தேதி வந்து நம்மளுக்கு கால் பண்றாங்க. இந்த மாரி எங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து சிஸ்டம்ல காட்டவே இல்ல. ஸோ நீங்க எங்களுக்கு மெயில் கம்யூனிகேஷன் பண்ணீங்கன்னா, நாங்க அத வச்சு நாங்க குளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து மெயில் கம்யூனிகேஷன் அனுப்புனோம். இத வச்சு அவங்க வந்து இப்ப வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டில எவ்வளோ மெயில் அண்ட் மொபைல் நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட்ன்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அ சம் அ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து ஆன்லைன்லயே வந்துரும். பட் இன் கேஸ் வரல அப்டின்னா, மெயில் வந்து அனுப்பிடுவாங்க. மெயில்ல வந்து கம்யூனிகேஷன் மோடுன்னு போட்டாங்கன்னா, அவங்க வந்து ஏன்னா நம்ம மெயில் வந்து எப்பவுமே அடிக்கடி ஃப்ரீக்வென்ஸா செக் பண்ணிட்டே இருக்கணும். இன் கேஸ் ஜிஎஸ்டில குடுத்துருக்க மெயில மட்டும் அட்லீஸ்ட் நீங்க வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். இன்கேஸ் இந்த மாரி இப்ப இந்த நோட்டீஸ வந்து நீங்க விட்டுட்டீங்க அப்டின்னா, அவங்க வந்து சிம்பிளா வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பீல் போயி அது என்ன எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் குடுத்து தான் நம்ம வந்து இது பண்ற மாரி ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெயில் அண்ட் மொபைல்ல வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் செக் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.